சரி, இந்த டவருக்கு எப்படிடா போறது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அதுக்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க மெட்ரோ ஏறுங்க. அண்ணா நகர் டவர்ன்ற ஸ்டாப்ல இறங்குங்க. நயன்தாராலாம் இருப்பாங்க, அந்த ஸ்டாப் தான். ஏரியாவே நல்லா மஜாவா இருக்குங்க, நல்லா ரிச்சா இருக்கும். அண்ணா நகர்ல இருக்கிற டவர் பார்க், இதோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா டாக்டர் விஸ்வேஸ்வராயா பார்க் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வேஸ்வராயானா ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர். அவர் பர்த்டேவை தான் வேர்ல்டு இன்ஜினியர்ஸ் டேவா இந்தியாவில் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பார்க்குக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ நீங்க உள்ள போகலாம். 16 ஏக்கர் இருக்கு இந்த பார்க்கு. ஸோ நீங்க ஜாலியா ஓடி ஆடி விளாடலாம். இப்போ நம்ம அந்த டவர்ல தான் ஏற போறோம். அந்த செவத்தில் நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருப்பானுங்க, அதை வாசிச்சுட்டே ஏற போறோம். செம ஃபன்னா இருக்கும். யாரையோ நினைச்சு நல்லா வஞ்சி எழுதியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அநேகமா அவன் எக்ஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, இவன் ஏதாவது எழுதணும்னு எழுதியிருக்கான். குட்டை நெட்ட சொட்டன்னு போட அங்கிட்டு. இங்க என்னமோ எழுதியிருக்கான் பாருங்க. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இத படிக்கிறவன் ஒரு சாவடிச்சு செத்த பயல. என்ன தைரியம் இருந்தா என் வியூவர்ஸ திட்டுவ? அடிச்சு மண்டையெல்லாம் பொழந்துருவேன். நீ தாண்டா அது. அவன் கிடக்குறான் ஃப்ரெண்ட்ஸ், விடுங்க. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யாரையும் உங்களை திட்ட விட மாட்டேன். ஓகேவா? இப்ப நம்ம 135 அடி மேல இருக்கோம். சென்னையில இதுதான் டாலஸ்ட் பார்க் டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்க்ல இருக்கிற டவர்ல இதுதான் டாலஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 12 மாடி மாதிரி இருந்துச்சு. சுத்தி சுத்தி ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி வந்தோம். இங்க வர்ற எல்லாருக்கும் பிரேக்கப் ஆனுன்னு வேண்டிக்கிறியா? விடு ப்ரோ, அதுவே பிரேக்கப் ஆயிடும். நீ வேற எதுக்கு வெட்டிய வேண்டிக்கிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணாத மேன், கோ. இவனை பாருங்களேன், நான் பெசாட்டிக் 7 வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். கேமரா முன்னாடி வந்து வந்து போஸ்ட் கொடுக்குறான். கொடுத்துட்டு வீடியோ எதுவும் போட்டுறாதீங்க ப்ரோ எங்கேயும் அப்படிங்கிறான். இது என்ன போடுங்கிறானா போடாதங்கிறானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி வந்து போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னே. இது பேர் தான் ஆம்பி தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நம்ம சுத்தி உட்காந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு பெரிய குளம் ஒண்ணு கிடக்கு, அதுல மீன் ஆமை எல்லாமே கிடக்கு. நீங்க பொறி போட்டீங்கன்னா வெளியில வரும், பார்க்கலாம். அப்புறம் இங்க 2 பேர் ஓரமா போய் உட்கார்ந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அவங்களுக்கு உட்கார்றதுக்கே இடம் இல்ல. பாவமா இருக்கு. ஓகே, பை பாய். நான் அசால்ட் அருண்.